வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக ரெகுலராக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் கிரைம்ஸ். இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ரேப். இது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் கிரைம். இது ஒரு தினசரி ரீதியிலே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் ரேப்க்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆனால் அது எல்லாமே மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணப்படுறதில்ல. ஒரு சில கேஸ் மட்டும்தான் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் வருடம் தோறும் இந்த ரேப் கிரைமுக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் இந்த நிர்பயா கேஸ், இந்த நிர்பயா அப்படிங்கிற அந்த பெண் 2013 இந்த டெல்லியில் கேங் ரேப் பண்ணப்பட்டார். அந்த கேஸில் கூட இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு நீதிமன்றம். இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதை பற்றி நிறைய டிபேட்ஸும் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரேப் பொறுத்த வரைக்கும் இது மிகவும் கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடக்காமல் பார்த்துக்கிறது மொத்த சமூகத்தினுடைய ஒரு டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரேப் அப்படிங்கிற கிரைம் வரும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேப் அப்படின்னாலே எதை சுற்றி அந்த டிஸ்கஷன் இருக்குன்னா, பெண்கள் மீது நடக்கக்கூடிய ஒரு குற்றமாக அது பார்க்கப்படுது. கண்டிப்பாக பெண்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவங்க மேலே தான் மெயினாக ஃபோக்கஸ் இருக்கணும். ஆனால் இதில் கவனிக்காத, டிஸ்கஸ் பண்ணப்படாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்களுமே இந்த ரேப்புக்கு உள்ளாகிறாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ரேப் விக்டிம்ஸாக இருக்காங்க. ஆனால் இதை இந்தியாவில் அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணப்படுறது கிடையாது. அடல்ட் மேல்ஸ், 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள மேல்ஸும் சரி, மைனர் மேல்ஸ், அதாவது 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பாய்ஸ், இவங்களுமே இந்த ரேப் கிரைமுக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் நான் சொன்னது போல் இந்த மேல்ஸ் ரேப் விக்டிம், இந்த ரேப்புக்கு உள்ளாகக்கூடிய இந்த மேல்ஸ், இவங்களை பற்றி இந்திய சட்டம் சொல்கிறதே கிடையாது. இதை மீடியாலையும் அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. சொல்லப்போனால் இந்த சிறார்கள், இந்த பாய்ஸ் இருக்காங்களே, இவங்க டெய்லி பேசிஸில் இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைக்கு நிறைய பேர் உள்ளாகிறாங்க. நிறைய பேர் இந்த ரேப் கிரைமுக்கும் உள்ளாகிறாங்க. ஆனால் நான் சொன்னது போல் இதை மீடியா பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது இந்திய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேப் அப்படிங்கிற குற்றம் ஒரு பெண் மீது தான் நடைபெறும், இதை செய்யக்கூடியவர் ஒரு ஆணாக மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு இந்திய சட்டம் சொல்லுது. இந்த ரேப்புக்கு ஒரு ஆண் உள்ளாக முடியுமா, ஒரு ரேப் விக்டிமாக ஒரு மேல் ஆக முடியுமா, இல்லை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு மூன்றாம் பாலை சேர்ந்தவர் இதுக்கு உள்ளாக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இந்திய சட்டம் சொல்லுது. இந்திய சட்டம் ஸ்பெசிஃபிக்காக ரேப்பை பற்றி பேசக்கூடிய செக்ஷன் IPC 375. இதுதான் ரேப் அப்படிங்கிற குற்றத்தை இது டிஸ்கிரைப் பண்ணுது. ரேப் அப்படிங்கிற குற்றம் என்ன, இதை செய்கிறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறது IPC 375. இது ரேப்பை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயல் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஃபுல்லாக. அதாவது ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மேலே ஃபோர்ஸ்டாக செய்யக்கூடிய அந்த செக்ஷுவல் அட்டாக், அதுதான் ரேப் அப்படின்னு சொல்லுது. இது பாடி டு பாடி கான்டாக்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்டைரக்டாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஃபீமேல் மேலே செலுத்தக்கூடிய அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அந்த இதையும் ரேப் அப்படின்னு தான் கிளாஸிஃபை பண்ணுது இந்தியன் லா. ஆனால் இந்த ரேப்னு வரும்பொழுது இதுக்கு யார் விக்டிமாக ஆகலாம்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெண் மட்டுமே, விமன் மட்டுமே ஒரு ரேப்புக்கு விக்டிமாக ஆக முடியும். ஒரு ஆணோ ஒரு மூன்றாம் பாலை சேர்ந்தவரோ ஆக முடியாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இந்திய சட்டம் சொல்லுது. இதில் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த நிர்பயா கேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த 2013 அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண். அதுக்கப்புறம் இந்த ரேப் கிரைமை பற்றி இந்தியா ஃபுல்லாக பலத்த நிறைய டிபேட்ஸ், டிஸ்கஷன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ரேப்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும், இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இந்த ரேப்ஸ் எல்லாம் இந்தியாவில் நடக்காது அப்படின்னு ஒரு விவாதம் நடந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஃபார்ம் பண்ணுச்சு. வெர்மா அப்படிங்கிற அந்த ஜட்ஜ், அவருடைய லீடர்ஷிப்பில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்துகிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் 2013 அப்படின்ற அந்த கிரிமினல் லாவில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சதுன்னா, ஏற்கனவே இருக்க அந்த ரேப் சார்ந்த சட்டத்தை இன்னுமே ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆகிடுச்சு, இன்னுமே ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு ரேப் அப்படிங்கிற அந்த சட்டம், அது சார்ந்த சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, ரேப் ரொம்ப வேகாக சொல்லிச்சு, ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணல. ஆனால் அந்த 2013 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரேப்பை பற்றின டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் லாவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ரேப்புங்கிறது என்ன, இதை யார் செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. பாடி டு பாடி கான்டாக்ட் மட்டும் இல்லாமல்
வேறு ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கூட இதை செய்யலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் பனிஷ்மெண்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அஃபண்டருக்கு என்ன தண்டனை, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர்னு சொல்லும்போது ஓவரால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணுறது, ஸ்டாக்கிங் பண்ணுறது, அவரை ஃபாலோ பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து என்ன தண்டனை, ஆசிட் அட்டாக் பண்ணால் என்ன தண்டனை, இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்குள்ளே சொல்லியிருக்கு. அப்போ அந்த நிர்பயா கேஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த ரேப் சம்மந்தமான சட்டத்தை சீர்திருத்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நான் சொன்னது போல் இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் 2013 ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கும் இருக்குது. இந்த வெர்மா பேனல், இந்த ஜட்ஜ், இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, ரேப் அப்படிங்கிறதோட டெஃபினேஷனை நீங்கள் வைடன் பண்ணுங்கள், அதை என்ன பண்ணுங்கள், செக்ஷுவல் அசால்ட் அப்படின்ற மாதிரி அதோடைய டெஃபினேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க, வைடன் பண்ணிடுங்க. செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ரேப் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மேலே செய்யக்கூடிய அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அந்த ஆக்ஷன், அந்த ஃபோர்ஸ்டு ஆக்ஷன், அதுதான் அது செக்ஷுவல் அசால்ட்னு கிளாஸிஃபை பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்குங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஜெண்டர் நியூட்ரல்னு சொல்லும்போது பெண் மேலே மட்டும் செஞ்சால் அது ரேப் கிடையாது, ஆணும் பார்த்திங்கன்னா ரேப்க்கு உள்ளாகலாம், ஒரு திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டர் கூட அதுக்கு உருவாகலாம், இதுக்கு உள்ளாகலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட்டுக்கு அளித்தாங்க. ஆனாலும் இதை கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா செயல்படுத்தலை. அந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் 2013 அந்த ஜென்ரல் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற அந்த அம்சத்தை கொண்டு வரல. அப்போ இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்தியாவுடைய ரேப் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் மட்டும்தான் ரேப்புக்கு உள்ளாக முடியும் அப்படின்னு சொல்லுது, ஆண் உள்ளாக முடியாது, ஒரு திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டரும் இதுக்கு உள்ளாக முடியாது அப்படின்னு சொல்லுது. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டடீஸ் நடத்திருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக. இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப் போன்ற குற்றங்களை பெண்ணால் கூட செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண் மீது இதை செய்யலாம், ஒரு பெண் ஒரு ஆண் மீது செய்யலாம், ஒரு திருநங்கை இன்னொரு டிரான்ஸ்ஜெண்டர் மேலே பண்ணலாம், ஒரு பெண் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மீது கூட இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் நியூட்ரலாக நடக்கக்கூடிய ஒரு க்ரைம், ஒரு குற்றம். இதை யார் மேலே வேணால் பண்ணலாம் அப்படின்ற சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் சொல்லுது. அப்போ ஆண் மட்டுமே ஒரு பெண் மீது இது செய்யணும்னு அவசியம் கிடையாது, பெண் கூட பண்ணலாம், யார் மேலே வேணால் இது செய்யலாம் அப்படின்ற இந்த சயின்டிஃபிக்கான ஸ்டடீஸ் சொல்லுது. இந்தியாவுக்குள்ளே ஒரு சில சர்வேஸ்லாம் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நடத்தின ஒரு சர்வே, அந்த டெல்லியில் அமைந்த ஒரு என்ஜிஓ, இவங்க அந்த சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த சர்வேயில் என்ன ஃபைண்டிங்ஸ் வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஆண்களில் ஒரு 18% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டோம், அதில் எங்களில் சில பேர் ரேப்புக்கும் வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த சர்வேயில் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்தியா பொறுத்தவரை மேல்ஸ், ஆண்களுமே இந்த ரேப் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. அதுலேயும் நிறையா சிறார்கள், இந்த பாய்ஸ் எல்லாம் உள்ளாகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த குற்றத்தை நிறையா செய்கிறவங்க யாருன்னா இந்த ரிலேட்டிவ்ஸே செய்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ், அவங்கள சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், இவங்களே இதை நிறைய பேர் செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த க்ரைம் எல்லாம் அந்தளவுக்கு ரிப்போர்ட் பண்ணப்படுறதில்ல, இதை மீடியாவில் அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவாலிட்டிக்கு அகென்ஸ்டாக இருக்குது. பெண்களுக்கு கண்டிப்பாக முக்கியம், பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகக்கூடாது, இதில் எந்த ஒரு மறுக்கிறதுமே கிடையாது, இது எல்லாருமே ஏற்றுக்கிறோம். அதே போல் ஆண்கள், அதுவும் மெயினாக அந்த சிறார்கள், இந்த பாய்ஸ்க்கு எதிராகவும் நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை, மெயினாக ரேப், இதுக்குமே நாம் கவனம் செலுத்தணும். மீடியா இதுக்குமே ஃபோக்கஸ் பண்ணணும். இதை பற்றின டிபேட்ஸுமே நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் க்ரைம்ஸ், ரேப் போன்ற க்ரைம்ஸை நம்ம முழுமையாக சொசைட்டியிலேருந்து நீக்க முடியும். நன்றி.